ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya 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 அப்படி நம்ம யாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக 2025 வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலைவரை அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வாயை திறந்து பார்க்கலாம். அப்பா, நீ செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நீ பாராட்டின தயவுக்காக, கிருபைக்காக நன்றி ராஜான்னு சொல்லி இந்த புதிய மாதத்தின் புதிய புதிய நன்மையினால கிருபையினால தேவன் நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya 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 அப்படியா ஹalleluya. தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக துவக்க முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னமாளுகை செய்யும்படியாக விசேஷித்தமாய் இந்த நாளின் திருவிருந்த ஆராதனையில் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக கொடுக்கிறேன். நீ பெற்றுக்கொள்கிறவங்களையும் தேவன் தகுதிப்படுத்தும்படியாக நாமத்தில் சக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கத்தரிஞ்ச ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஹல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட முதல் பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தேவ ஜனமே பாடி துடிப்போம். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாளில் கண்ணின் மணி போல் காக்க தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் பணிந்திடுவோம். பூமியாலும் தேவன் வார்த்தை என்றும்
வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரில் பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இரண்டாவது பாடலாக ஆராதனை நாயகர் நீரே. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம்.
அவருக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முடங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இன்னொரு முறை பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு இந்த இடைப்பட்ட கிருபைக்காக கண்களை மூடி எல்லோரும் சோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகுதான அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 681 பக்கத்தில் இருக்கு. மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 19. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளல் போலிருந்து பராமக்கரசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை யானியும் ஆக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திற்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைகொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்கள் உமது அடியேனை விலக்கிக் காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாகதத்துக்கு நீங்களாயிருப்பேன். தேங்க்யூ பிரதர். நம்ம யாரும் ஒருமனப்பட்டவர்களாய் 9ஆம்
வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆகையால் கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, ஒரே டோனா இருக்க கூட கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என் தேவன் இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்தின் மனுஷனாய் இருக்கிறவனை படிக்கிறதுல ஒரு அளவில்லாமல் படிக்கும் போது என் பெருமானாகிய தேவனை ஆசரிக்கிற ஆராதிக்கிற நீங்கள் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தமாகவே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை தேவன் பரிசுத்தமாய் ஆக்குவதற்காகவே அவரே சாபமானார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீயும் லேவியனும். நான் திரும்பவும் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் பார்த்து சொல்லுகிறார், நீயும் அருமையான தேவச்சனமே, நீயும் லேவியன் செய்யும்படியாக வழி நடத்தும்படியாக லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிளா எழுதுறவங்க எழுதிக்கோங்க. 3 சொல்ல போறேன். லேவினாலே குருன்னு அர்த்தம். நம்மளுடைய உலக பிரமாணமாய் பார்த்தீங்கன்னா குரு. 2வது பார்த்தீங்கன்னா வழி நடத்துதல். அல்லேலூயா. 3வது பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள், வேலை செய்கிறவர்கள், சபையில ஊழியத்தில் சபைக்காக வேலை செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் எபிரோன் சர்ச் விசுவாசிய நீயும் உன்னுடைய வழி நடத்துதலாய் இருக்கிறதான ஊழியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசி அப்படின்ற இடத்துல ஸ்ட்ரேஞ்சரை போடுங்க, அந்நியனும். அல்லேலூயா. அதேதான் இங்க பைபிள் பிரகாரமாய் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எல்லாருமே அந்நியர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க புரிஞ்சுக்கோங்க, நீயும் லேவியனும் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் அண்ட் நம்ம கூட இருக்கிறதான நம்மளை அறியாதவர்கள், தேவனால் அறியப்படாதவர்கள், புறச்சாதிகள், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும். இதுதான் ரொம்ப முக்கியம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல என் தேவன் உங்களுக்கு செய்கிறதான அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் நீங்களும் சந்தோஷப்பட போறீங்க, நானும் சந்தோஷப்பட போறோம், சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் இந்த மாதத்தின் உண்டான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னா அனுக்கிரகத்தின் நிமித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவேன். எப்போ இந்த அனுக்கிரகத்தின் நிமித்தம் நம்மளுக்கு சந்தோஷப்படுவோம்னா 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று. என்ன ஜனமாய் இருக்கணுமா? யாருக்கு தேவன் அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. சொந்த ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு தான் என் தேவன் இந்த மாதத்தில் அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த ஜனம்னா போன வாரம் பேசின பிரகாரமாய் இஸ்ரவேலராய் இருக்கணும். இஸ்ரவேலர்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம். கரெக்டா மென்ஷன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. எபேசர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய சொந்த புருஷருக்கு. ஆமென். ஹலோ,
இங்க கவனிங்க, இந்த சபை அப்படின்றது ஒரு மனவாட்டியாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் மணவாளனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூடிய ஜனமாய் ஏற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சொந்த ஜனமாய் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை விட்டுட்டு உலகத்துல அந்நியர்களோட புறஜாதிகளோட இருந்தா நீங்க என்ன பண்றீங்களா? புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்க கிளியரா மென்ஷன் பண்றாரு. உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. எபேசியர் 5ல இங்க 26:18ல சொந்த ஜனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களா எனக்கு தெரியாது. இந்த 4ஆம் மாதத்துல அவருக்கு மாத்திரம் சொந்த ஜனமாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்க முடியும்? 16ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு உண்டான தலைப்பை நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படி நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதிக்கோங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய ஜனமாய் இருக்கணும். எப்ப அனுகிரகமும் சந்தோஷமும் இந்த மாதத்துல கிடைக்கும்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் ஜனமாய் இருக்கணும். அவருடைய ஜனமாய் இருப்போம். ஆனா முழு இருதயம் இருக்காது. முழு ஆத்மாவோடு. எத்தனை பேர் இப்போ முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு தான் நான் இங்க சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றோம்? கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். சொந்த ஜனமாய் இருந்தால்தான் நாம இந்த மாதத்துல அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இந்த காலத்துல அனுக்கிரகத்தை குறித்து பேசுறோம்னா 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. காலத்திலே அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ இந்த மாதம் யார் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, எந்த ஒரு பிள்ளை தேவனை நம்புகிறதோ, எந்த ஒரு பிள்ளை தேவனை விசுவாசிக்கிறதோ, என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தின் மாதமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன காலம் நம்மளுக்கு இந்த 4ஆம் மாதம்? என்ன காலம்? அனுக்கிரகத்தின் காலம், ரட்சணியத்தின் காலம். நீங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு பாஸ்டர் அனுக்கிரகம் வேணும் கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏன் அனுக்கிரகம் நம்மளுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து, நித்தி படிங்க. மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க என்ன வேணும்? தேவனுடைய அனுக்கிரகம் முக்கியமா வேணும். ஹல்லேலூயா. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்துடும், அந்த சம்பளத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது. அங்க கட்டணும், இங்க கட்டணும், இஎம்ஐ கட்டணும், கார்டுக்கு கட்டணும், தண்டல் கட்டணும், இவனுக்கு கட்டணும், இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கு. ஆமென். பணம் இருக்கும், ஆனாலும் பிரயாசத்தை சாப்பிட முடியாது. நாளெல்லாம் உழைச்சி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? ஆமென். எதற்காக, யாருக்காக ஓடுறோம், எதற்காக ஓடுறோம்? நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்களேன். அழகா நிம்மதியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? குடும்பத்தோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? அப்போ எதற்காக தான் ஓடுறீங்க? அவன் சொல்லட்டுமா? பிரயாசத்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும், அந்த பாக்கியமும் நன்மையும் இல்லாம நைட்டும் பகலும் ஓடிட்டு இருக்கிறனாலே தேவனுடைய அனுக்கிரகம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை சொல்ல வரேன்னா ஆண்டவர் உங்களுக்கு அநேக அனுக்கிரகங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப இருக்கிறத வச்சு சந்தோஷமே படுறதில்லை. ஆமென். கரெக்டா இல்லையா? இப்போ தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறும்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து வாசிங்க. பிலமோன் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் எடுங்க.
மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே எப்படி தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன். போதுமா? எப்படிதான் தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும்? விண்ணப்பத்தினாலே, வேண்டுதலினாலே, ஜெபத்தினாலே தான். நான் அதுதான் சொன்ன ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ எப்படி அவர் ஜனமாய் இருப்போம்? எடுத்து வாசிங்க. என்ன செய்வார்? விண்ணப்பம் செய்கிறதுனால என்ன செய்வார்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7:24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு, அங்க கவனிங்க, என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தினார். திடப்படுத்துறதுன்னா என்னமா? வாட் இஸ் மீன் பை திடப்படுத்துதல்? திடப்படுத்துறது, திடப்படுத்துறதுன்னா என்னமா? திடம், ஸ்ட்ராங்கா இருக்கிறது. கரெக்டா சொல்றாங்க. திடம்னாலே ஸ்ட்ராங். அல்லேலூயா. அவர் அவருடைய ஜனமாய், தேவன் அவருடைய ஜனமாய் நம்மளை மாற்றுவதற்கு உங்களை என்ன பண்றாரு? நீங்க விண்ணப்பம் பண்ணுகிறதுனால உங்களை திடப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திடம்னாலே ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆமென். எது வந்தாலும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. எப்படி திடப்படுத்துவார்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கடகடன்னு வாசிங்க, முடிக்கிறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இப்படி நம்மளை தேவனுடைய ஜனமாய் திடப்படுத்துகிறார்னா நம்ம மத்தியில உலாவணுமா? அல்லேலூயா. இங்க என்ன பாருங்க, என்ன கவனிங்க. எத்தனை பேர் குடும்பத்துல தேவன் உலாவி கொண்டு இருக்கிறான்னு சொல்றோம்? கைகளை உயர்த்தி. உலாவரத்துல சண்டை இருக்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், ஜபம் எப்பவுமே இருக்கணும், கிறிஸ்தவ பாடல் ஓடிட்டே இருக்கணும், எப்பெல்லாம் டைம் கொடுக்கணும் அவரை துதிக்கணும், ஜபம் பண்ணணும், முழங்கால் படிக்கணும், ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் வீட்டில் உலாவுறாரு? அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி திடப்படுத்துறாரோ நம்ம மத்தியில உலாவி, எந்த ஒரு குடும்பத்தில் உலாவுகிறாரோ, எந்த ஒரு மகனிடத்தில் உலாவுகிறாரோ, எந்த ஒரு குடும்பத்தில் தேவன் அவர் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மளை திடப்படுத்தி அவருடைய ஜனமாய் இருக்கணும். நான் என்னென்ன பண்ணணும்? ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. எரேமியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். என்ன அர்த்தமா இங்க? அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். முதலாவது அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா, அவர் நம்மளை திடப்படுத்தணும்னா முதலாவது காரியம் என்ன பண்ணணும்? நீங்க கீழ்ப்படியணும். ஆள் தான். ஆமென். அது வார்த்தையினால கீழ்ப்படியலாம், வேதத்தினால கீழ்ப்படியலாம், அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியலாம், இல்லை ஊழியக்காரன் நடத்துகிறதுனால கீழ்ப்படியலாம். அல்லேலூயா. முதல் காரியம் எப்படி இருக்கணும்? அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சகரியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையாயும். அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா உண்மையாயும் நீதியாயும் இருக்கணும். அல்லேலூயா, ஹalleluya. அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? முதலாவது கீழ்ப்படியணும். இரண்டாவது காரியம் உண்மையும் நீதியும் இருக்கணும். உண்மைனா என்ன, நீதினா என்ன? உண்மையாய் இருக்கிறோம்னா தேவனுக்கு ஜனமாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்துல மறைக்க கூடாது எதுவுமே. அல்லேலூயா, ஹalleluya. அது எதுவா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், என்ன அற்புதமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் தேவனிடத்துல, ஏன்னா அவரு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. அவர் உங்களை அறிவார். பாஸ்டர் ஏமாத்திடலாம், கணவரை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம், பிள்ளைகளை ஏமாத்திடலாம், விசுவாசிகளை கூட ஏமாத்திடலாம். ஆனா தேவனை அவருக்கு உண்மையுமா இருக்கணும். ரெண்டாவது கரெக்டா இருக்கணும், டைம்ல கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. மூன்றாவது காரியத்துல 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் முதலாவது காரியம் பயத்தோடும் பக்தியோடும், இரண்டாவது
மூன்றாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஜனம் எப்படி இருக்கணும்? மூன்றாவது காரியம், முதல் காரியம் பயத்தோடு இருக்கணும், இரண்டாவது காரியம் பக்தியோடு இருக்கணும், மூன்றாவது காரியம் அவருக்கு பிரியமான ஆராதனை. எல்லாரும் செஞ்சிருவாங்க. கிளியரா போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? கரெக்டா படிங்க. பிரியமான ஆராதனை. உனக்கு பிரியமா கூட ஆராதனை நடக்கலாம். ஆமென். ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணுமா. அல்லேலூயா. அப்பதான் அவருடைய ஜனமாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்துக்கு கீழே 3 வசனம் சொல்ல போறேன். ஒரு காரியத்துக்கும் ஒரு வசனத்தை சொல்ல போறேன். முதல் காரியம் பயத்தோடும் அப்படின்றதுக்கு சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அது கீழே எழுதிக்கோங்க. 3 காரியத்துக்கு கீழே பயத்தோடும் பக்தியோடும் பிரியமான ஆராதனைக்கு கீழே பயத்தோடும் அப்படின்றதுக்கு சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. வாசித்த சங்கீதத்தில் மைக்கெத்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறது. போதுமா? அவருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கும்? சுத்தம் இருக்கணும். பயத்துல சுத்தம்னா என்ன? பெர்ஃபெக்ட், கரெக்டா இருக்கணும். சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கணும். தேவைக்காக மாத்திரம் முன்னாடி வந்து உட்காரதில்லை. உங்களுடைய அவசரத்துக்கு மாத்திரம் வந்து முன்னாடி உட்காரதில்லை. உங்களோட பலவீனத்தின் மத்தியில் தேவனை வந்து சேவிக்கிறதில்ல. என்றைக்கும் நிலைக்கணும் அந்த பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்ட பயத்தில் வளரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பக்தியோடு. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும். போதுமா? உம்முடைய உறுதியா இருக்கணும். பக்தி எப்படி இருக்கணும்? பக்தி எப்படி இருக்கணும்? யாரை தேவனுடைய ஜனமா ஏற்றுக்கொள்ளனா பயம் இருக்கணும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். தெரிந்து கொள்கிறவர் தான் தேவனுடைய ஜனமா இருக்க முடியும். அப்போ உங்களுடைய பக்தி எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நல்லது நடந்தாலும் ஆண்டவர் மேல பக்தி இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனை நடந்தாலும் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கணும். சுகத்தோடு இருந்தாலும் பக்தி இருக்கணும். பலவீனத்தோடு இருந்தாலும் பக்தி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊரிதிலிருந்து இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. ஆமென். வழி இதுவே வசனம் இருக்கு. வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று செம்மையான வழியில் நம்ம நடக்கணுமா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் அவர் கேட்ட பிரியமான ஆராதனை எதுனா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பிரியமான ஆராதனை எதுன்னு சொல்றேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை இப்ப ஆராதனை செய்ய போறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் இருக்கணும். முதலாவது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆராதனையா இருக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதனை செய்யும் போது பக்கத்துல எல்லாம் பார்க்க கூடாது. இங்க கவனிங்க. 5 விதமான காரியம் 3 வசனத்துல சொல்லுங்க. முதலாவது பரிசுத்த ஜனமாய். அவருடைய ஜனமாய் எப்படி இருப்போம்? முதலாவது கீழ்ப்படியணும். ரெண்டாவது உண்மையும் நீதியுமாய் இருக்கணும். மூன்றாவதுல 3 காரியம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும் போது என்ன நடக்கணும்? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். எப்போ அவருடைய ஜனமாய் இருக்கும்போது தான் தேவன் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய ஜனமாய் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், உண்மையும் நீதியுமாய் இருக்கணும், பயத்தோடும் பக்தியோடு இருக்கணும், பிரியமான ஆராதனை செலுத்தணும். அப்போதான் நீங்கள் அவர் ஜனமாக இருப்பீங்க. அவர் உங்கள் மத்தியில் உள்ளாவுவார். அவர் உங்களை திடப்படுத்துவார். அப்போதுதான் நீங்கள் புசித்து குடித்து உங்கள் பணலை அனுபவிக்கும்படியாக அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வோம். இதுதான் அந்த அனுக்கிரகத்தின் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் நம்ம சந்தோஷப்பட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எது பண்ணக்கூடாது, எது நம்மளை தீட்டுப்படுத்தும் நான் எடுத்து வாசிங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பொல்லாங்கானவைகள் ஆகிய
பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எது மனுஷனை தீட்டுப்படுத்தும், எது தேவனுடைய ஜனமாய் இல்லாதபடிக்கு உங்களை தீட்டுப்படுத்தும்னா எங்கிருந்து தான் புறப்படுதான்? எங்கிருந்து புறப்படுது? யார் உள்ளத்திலிருந்து? யாருக்கு? இப்ப என் உள்ளத்திலிருந்து புறப்படுறது என்னதான் தீட்டுப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் அவரால் தான் பாஸ்டர்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேருந்து வந்ததுன்னா உன்னை தான் தீட்டுப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன தீட்டுப்படுத்தும்? எடுத்து வாசிங்க. 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும். அதிலே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து என்ன வருதா? முதலாவது பொல்லாத சிந்தனைகளும். முதல் காரியம் பொல்லாத இங்கதான் இருப்போம். இரண்டாவது காரியம் வாசிங்க. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கணும் தூஷணமும் பெருமையும் மதக்கேடும் புறப்பட்டு வரும். எத்தனை சொல்லுங்க பாரா. இவ்வளவு நேரம் படிச்சீங்களா? நானா இருந்தா கரெக்டா கை விட்டு எங்க வந்தது. மொத்தம் 13 காரியங்கள் நம்ம உள்ளத்திலிருந்து பெறப்படுது. அல்லேலூயா. இவ்வளோவா பாஸ்டர் உள்ள இருக்கு? அவ்வளோ உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமென். எதையும் வெளியே எட்டி பார்க்க விட்டுறாதீங்க. நீங்கள் தேவ ஜனமாகவே இருக்க மாட்டீங்க. முக்கியமாக கடைசியாக வந்தது பாங்க, என்னது? பெருமை. அது ரொம்ப 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 மோசமானது. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிறவன் யாரால் உயர்த்தப்படுவான்? யாக்கோபில் சூப்பராக சொல்லி தேவனால் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ என்ன தான் பண்ணணும் பாஸ்டர்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி முடிக்கிறேன். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித இந்த பொல்லாங்கான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் உங்களிடத்திலிருந்து ஒழித்து போட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாய் தேவனுடைய ஜனமாய் நாட்டப்பட்டதாயும் உங்களுடைய ஆத்துமாக்களை அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் இந்த மாதத்துல சந்தோஷம் அடையும்படியாக வல்லமை உள்ளதாயும் இருக்க வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை தேவையானது மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஜனமாய் இருங்க. அப்போதுதான் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்க. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த புதிய மாதத்தில் முதல் ஓய்வு நாள் கால வேளையில் தேவன் நம்மத்தில் அசைவாடின கிருபைகளுக்காக கரங்களை உற்சாகமாய் தட்டி அவருடைய அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் நம்மளை சந்தோஷப்படுத்தும்படியாக அவர் நம்ம முன் செல்லும்படியாக கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதி பலவீனங்களை, எல்லாவித கஷ்டங்களை மாற்றுகிறவர் நம் முன் செல்லும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். மீதியான காரியத்தை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே. ஆம். திருவது காயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரம் உட்காருங்க. கத்த பெரிய காரியங்களை செய்ய வர. இந்த நாளில் பந்தியில் பங்கு கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து இன்னும் அநேகத்திற்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் அருமையான பிள்ளைகளையும் அடியனையும் காண செய்து விசேஷித்தமாக இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றரை பெற்றுக்கொண்டதான பிள்ளையும் கொடுத்த என்னையும் நீர் தகுதிப்படுத்தி இந்த நாளில் இந்த பங்கில் பங்கு கொள்ளும்படியாக வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களோ மக்கள் மனதை பேச அடுத்து வாக்கில் கொண்டு நீரே ஆசீர்வாதம். மீட்பரிசு ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் சதா காலம் மன்னர்கள் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.